நம்ம நிறைய பேர் அதான் சொல்லுவோம். சிவன் பாதத்தை அடைய முடியாது. சிவன் பாதத்தை தொடுறதுக்கு வாமன அவதாரமா எடுத்தார். யார்? பெருமாள் எடுத்தார். ஒரு கட்டத்தில் சின்னதாக தொடும்போது சிவபெருமானே தொடாதீங்க ஐயா, நீங்களும் ஒரு பரம்பொருள், நீங்கள் தொடலாமான்னு சொல்லி வரலாறுலாம் உண்டு. அவ்வளோ பெரிய விஷயம் சிவனுடைய பாதத்தை அடைவது, அவரை புரிந்து கொள்வது, அதை உணர்வது. அப்போ அவர்கிட்ட இருந்து ஒரு மனுஷன் அவர் உருவாக்கி ஒருத்தர் அனுப்புறாருன்னா அப்போ எவ்வளோ வலிமையாக இருக்கும். அப்போ சிவனுக்கு இணையான சக்தி. அப்போது சிவன் சத்துவத்தை நீங்கள் அடையணும், மோட்சத்தை அடையணும், அந்த சிவன் பாதத்தை அடையணும், பரம்பொருளை அடையணும் அப்படின்னா அதுக்கு ஷார்ட்கட் ரூட் யார் இந்த கலிகாலத்தில் அப்படின்னா, முருகப்பெருமானை வணங்கினாலே போதும், சிவன் பாதத்தை அடைய முடியும். அதான் ஷார்ட்கட்டு. அப்போது எளிமையாக நம்மளை அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக சிவபெருமான் பரம்பொருள் யாரை கொடுக்குறாரு? முருகப்பெருமானை கொடுக்குறாரு. எந்த வடிவத்தில் கொடுக்குறாரு? குழந்தை வடிவத்தில் கொடுக்குறாரு. ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுக்குறாப்புல. அப்போது குழந்தைகிட்ட நீங்கள் கொஞ்சலாம், பேசலாம், திட்டலாம், எல்லாமே பண்ணலாம். அது குழந்தை இல்லையா? அப்போ அந்த குழந்தை தெய்வமாக வரக்கூடியதான் அப்புறம் குமாரனாக மாறுறாரு. அப்புறம் தேவியரை மணந்து கொடுக்குறாரு. ஒவ்வொரு கேரக்டர் வைஸாக வருது அவருடைய அவதாரத்தில் தத்துவம். அப்போ அவருடைய தத்துவமே என்ன? சம்ஹார மூர்த்தி. கொடுமைகளை, அரக்கர்களை அழிக்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்.